ஒன்ஸ் எவ்ரி 2 hours வந்து என்னோட நியூபார்ன் பேபிக்கு நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கணக்கு நான் எப்போ இருந்து வைக்கணும், பேபியோட ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்தா பேபி ஃபீடிங் முடியறதுல இருந்தா அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, நான் வந்து பீடியாட்ரிஷியன் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. எவ்ரி 2 hours நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ஸ்டார்ட் டைம் வந்து கணக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் வந்து 8 மணிக்கு உங்கள் குழந்தைக்கு ஒரு ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஃபீட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 10 மணிக்கு காலையில். எவ்வளோ நேரம் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கணக்கில் வராது இங்கே. ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட கன்ஃபியூஷன் ஏன் வருதுன்னா, நியூபார்ன் பேபிஸ் ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணிக்குவாங்க. நிறைய டைம் வந்து ஒரு பிரெஸ்ட்லேயே அவங்க 1/2 hour ஃபீட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிரெஸ்ட்டில் 40-45 minutes 1 hour அப்படின்னு போயிட்டே இருக்கும் நியூபார்ன் ஸ்டேஜில் ஃபீடிங். 8 மணிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் 9 மணி 9:30 மணி வரைக்கும் நான் ஃபீட் பண்ணேன். திரும்ப 10 மணிக்கு நான் ஃபீட் பண்ணணுமான்னா ஆமாம், பண்ணணும். அந்த ஏர்லி ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்ஸ் வந்து அதனால தான் ஒரு நியூ மாம் சொல்லுவாங்க, எப்போ பாரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன், 24 மணி நேரத்தில் கணக்கு வச்சு பார்த்தா 20 மணி நேரம் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ரொம்பவே உண்மையான விஷயந்தான். ஏன்னா குழந்தைக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக சக் பண்ணி அந்த மில்கை ட்ரா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் லேர்ன் பண்ணுற ஃபேஸில் இருப்பாங்க அந்த நியூபார்ன் ஸ்டேஜில். அதனால ரொம்ப மெதுவாக தான், ரொம்ப வீக்காக தான் அவங்களோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அவ்வளோ நேரம் வந்து ஃபீட் பண்ணிக்கிறாங்க. 1 hour எல்லாம் ஃபீட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நார்மல். உங்களுக்கு ஒரு 1 hour பிரேக் இருக்கும், அடுத்த ஃபீட்க்கு டைம் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்டார்ட் டைம்.